அஸ்ஸலாமு அலைக்கும். காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் போட்டு ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ காலிஃப்ளவரை கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதுக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வதக்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் போட்டுறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரும். கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டிருக்கனால கொஞ்சம் அடியில் பிடிக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் அடிக்கடி திறந்து கிண்டி விடுவோம். நல்லா மசிஞ்சு வந்தால் தான் கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இது பட்டை கிராம்பு தூள் போட்டிருக்கேன். பட்டை கிராம்பு தூள்னால் கரம் மசாலா. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். அந்த தக்காளி நசுக்கி பார்த்தா தெரியும், நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவரையும் பட்டாணியும் போட்டுக்கலாம். நல்லா பரட்டி விடுங்க. பரட்டி விட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வைங்க. அது மூடி இருக்க நேரத்தில் நம்ம தேங்காய் அரைச்சிடலாம். தேங்காய் சோம்பு மட்டும்தான். இது மட்டும் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த தேங்காய் அரைச்சோம்னா அதை போட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணி வேணுன்னா இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்படி இந்த ஸ்டேஜில் இறக்கினாலும் இறக்கிக்கலாம்.
நல்லா மூடி வச்சு சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. சிம்மில் வச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கொதி வந்துருச்சு. மேலே கொத்தமல்லி தழை போட்டு வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இது ரசம் சாப்பாட்டுக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.